அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது இந்த சனி மகா பிரதோஷ நாளில் பாரமுள் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மார்கழி மாதம் 26ஆம் தேதி பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி, மார்கழி மாதம் 27ஆம் தேதி சிவனுக்கு உகந்த சனி மகா பிரதோஷம். என்னென்ன அற்புதம் வாய்ந்த நாட்கள் பார்த்தீர்களா? அதற்கு முந்தைய நாள் மார்கழி 25ஆம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகை. இப்படி வரிசையாக முருகர், பெருமாள், சிவன் என்று நமக்கு வரங்களை வாரி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த நாட்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இறை வழிபாட்டை யாரும் தவற விடாதீர்கள். மனதிற்கு நிம்மதியும் வாழ்க்கைக்கு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே வழி ஆன்மீகம் மட்டும்தான். இதில் கிடைக்கும் மனம் திருப்தி வேறு எதிலும் கிடைக்காது. ஆண்டு அனுபவித்து பணம் சம்பாதித்து கடனில் விழுந்து செல்வத்தில் புரண்டு கடைசியாக நம் இறைவனுக்கு செல்லக்கூடிய இடம் இறைவனின் பாதம்தான். அந்த சிவபெருமானின் பாதம்தான். அந்த பெருமாளின் பாதம்தான். ஆக எந்த அளவு வாழ்க்கை, சொத்து, சுகம், பணம், பதவி, வேலை இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே போல 100 பங்காவது இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த சனி மகா பிரதோஷம் மார்கழி 27ஆம் தேதி ஆங்கில தேதியில் நீங்கள் 11/1/2025 இருக்கிறது. இந்த நாளில் சிவன் வழிபாடு அனைவருக்கும் கட்டாயம் செல்ல வேண்டும், அதாவது செய்ய வேண்டும். எதுவுமே செய்ய முடியாதவர்கள் கூட ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வீட்டிலேயே பூஜை அறையில் எம்பெருமானை வணங்குவது சிறப்பான பலனை கொடுக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்தால் அந்த ஆலயத்தில் சென்று வழக்கம் போலவே வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள். நந்தி தேவரை வணங்குங்கள். பிறகு சிவபெருமானை வணங்குங்கள். இந்த சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர். இவர் அபிஷேகத்திற்கு உங்களால் என்னென்ன பொருட்கள் வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி கொடுக்காமல் உங்கள் கஷ்டங்கள் தீரும். அதில் குறிப்பாக 3 அபிஷேக பொருட்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. என்னென்ன அந்த பொருட்களை நாம் சிவபெருமானுக்கு எதற்காக வாங்கி தரப்போகிறோம் என்பதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். நந்தி தேவருக்கு நார்த்தங்காய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் உங்கள் கடன் சுமை விரைவாக குறையும். சொந்த நிலம் வாங்குவதில், சொந்த வீடு வாங்குவதில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை கண்டிப்பாக விலகும். வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலக நார்த்தங்காய் அபிஷேகம் நந்தி தேவருக்கு செய்வது நீங்கள் கட்டாயம் வையுங்கள். வாடகை வீடு சம்பந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சுபாலமாக சரியாகும். வெண்தாமரை பூவை வாங்கி கொடுத்து எம்பெருமானை வழிபாடு செய்தால் உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், கடன் சுமை குறையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. வெண்தாமரை கிடைப்பது அரிது என்பவர்கள் செந்தாமரையை வாங்கி கொடுக்கலாம், தவறு கிடையாது. கூடுமானவரை வெண்தாமரைக்கு முயற்சி செய்யுங்கள். இன்றைக்கே பூ கிடைக்காரிடம் சொன்னால் நாளை மாலைக்குள் அந்த பூ உங்கள் கையில் வந்து சேரும். இளநீர், அந்த சிவபெருமானை குளிர வைக்கக்கூடிய இந்த இளநீர் அபிஷேகம் மிக மிக சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் இருப்பவர்களுடைய வேலை வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், தொழில் வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய இளநீர் வாங்கி தர வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கவில்லை, கை நிறைய சம்பாதிக்கவில்லை, அல்லது நிறைய சம்பளம், அதாவது நிறைய சம்பளம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க இந்த இளநீரை நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் தரும். இதெல்லாம் விட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலில் அர்ச்சகரிடம் போய் கேளுங்கள். உங்களுக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய எந்த பொருட்கள் தேவை என்று அவர் அந்த கோவிலில் இல்லாத ஒரு சில பொருட்களை உங்களுக்கு சுட்டி காட்டுவார். அந்த பொருளை உங்களால் முடிந்த அளவு வாங்கி கொண்டு போய் கொடுப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான பரிகாரங்களை எல்லா நாட்களிலும் செய்யும் என்ற தகவலுடன் இந்த நாட்களில் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மறக்காமல் இந்த சனி மகா பிரதோஷ நாளில் பாரம்பரிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த சிவபெருமானின் அருளை இந்த சனி மகா பிரதோஷ நாளில் நீங்கள் பெற எங்களுடைய தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக
வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.